வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையே என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையே என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழேன் உள்ளம்மா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகா அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஞானமுள்ள கன்னி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்கச் சென்ற முன்மதியுள்ள கன்னியருள் இவரும் ஒருவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். என் உடன்படிக்கையை நீ மீறினதால் உன் அரசை கூறு கூறாக்குவோம். தாவீதின் பொருட்டு ஒரு கோத்திரத்தை உன் மகனுக்கு அளிப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளைகளை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்து உறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் ஆண்டவர் பார்வையில் தீயது செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் சாலமோனின் மீது சினமுற்றார் என்றும், ஆண்டவரிடமிருந்து அவருடைய இதயமானது விலகிச் சென்றது என்றும், கடவுளுடைய கட்டளையை சாலமோன் அரசர் மீறினார் என்றும் இன்றைய இறைவார்த்தை சான்று பகர்கிறது. உலகிலே எவருக்கும் கொடுக்கப்படாத சிறந்த ஞானத்தை கடவுள் சாலமோனுக்கு கொடுத்தார். மிக பெரும் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பக்கூடிய வாய்ப்பினை கடவுள் அவருக்கு கொடுத்தார். ஆனால் இப்பேற்பட்ட மனிதர் தன் வாழ்வில் அந்த பிரம்மாணிக்கத்தை மறந்ததினால் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட இந்த இன்னல் இடர்பாடுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய மனைவியர் அவரை மயக்கி வேற்று தெய்வங்கள் மீது அதிகமான நாட்டம் கொண்டிருக்க செய்துவிட்டனர். தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசிர்வதித்து மேன்மேலும் வளரச் செய்த இறைவனை மறந்துவிட்டு, அவரை விட்டுவிட்டு வேற்று தெய்வங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால், அவர்களுக்கு தொழுகை கூடங்களை கட்டி கொடுத்ததினால், அவர்களுக்கு பலியிட்டதினால் கடவுளுக்கு முற்றிலுமாக எதிராக போய்விட்டார் சாலமோன் அரசர். இதனால் சாலமோனுக்கு கடவுள் உரைக்கின்ற வாக்கு இதுதான்: நீ என்னுடைய உடன்படிக்கையை மீறி சென்று விட்டாய், என்னுடைய நியமங்களை எல்லாம் நீ கடைபிடிக்க தவறியதினால் உன் அரசை நான் பறித்து உன் பணியாளனுக்கு கொடுப்பேன். கடவுள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நம்மீது மிகுந்த அன்பு கொண்டு ஏராளமான அருளை நம்மீது பொழிகிறார். ஆசீர்வாதங்களோடு இவ்வுலகின் சாட்சிகளாக நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவருக்கு எவ்வளவு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
அந்த பிரம்மாணிக்கத்தை தவறும்போது, கடவுளுடைய அந்த அருளுக்கு எதிராக நாம் செல்லும் போது, பாவம் செய்யும் போது இறை அருளை இழந்து விடுகிறோம், இறை ஆசீரை நாம் தவற விடுகிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக சாலமோன் அரசருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இது ஒரு நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது. நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்தவற்றை, அவருடைய கட்டளையின்படி வாழ்வதையே முறையாக வாழ்வில் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு நீடூடியான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு கிரேக்க பெண் ஆண்டவர் இயேசுவை அணுகி வருகிறார். அதாவது ஒரு புறவினத்து பெண் இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கு தீ ஆவி பிடித்திருப்பதாகவும் அவளை குணப்படுத்தும்படியாக காலிலே விழுந்து இறைஞ்சு கேட்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அந்த பெண்மணியை ஒரு நாய்க்குட்டிக்கு ஒப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனாலும் அதை பற்றி பெரிதாக எதுவும் கருதாமல் உடனடியாக தன் விசுவாசத்தை, நம்பிக்கையை கடவுள் மீது கொண்டிருப்பதை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வெளிப்பாடுதான் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதமாய் மாறி அவருடைய மகள் குணமாவதை காணுகிறோம். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று ஆண்டவர் இயேசு சொன்னபோது, ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று சொல்லும்போது, கடவுள் இவ்வுலகிற்காக வந்தவர், உலகத்தினுடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வரிகள் நமக்கு நன்றாக நினைவூட்டுகிறது. சாதி, சமயம், மொழி வேறுபாடுகளின்றி எல்லோரும் இறையருளை பெற்றுக்கொள்ள, அந்த இறைவனுடைய மீட்பில் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம் என்பதையே இந்த இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதை அற்புதமான ஒரு கன்னி ஸ்கொலாஸ்டிகா, இத்தாலி நாட்டில் 480ஆம் ஆண்டு பிறந்தவர். இரட்டை சகோதரிகளில் ஒருவராக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். புனித பெனடிக்ட் என்பவருடைய சகோதரியாகவும் இவர் அறியப்படுகிறார். இவருடைய புகைப்படமானது சிலுவையுடன் கூடிய ஒரு காட்சியாகவும், இவருடைய வாயிலிருந்து புறா பறப்பது போன்றும் காணப்படுவதே இவரை பற்றி சித்தரிக்கின்ற வகையாக அமைந்திருக்கிறது. சிறு வயது முதலேயே இவர் கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் என்று இவரை பற்றி புனித பெரிய கிரகோரியார் எழுதுகிறார். இவரும் இவருடைய சகோதரரான புனித பெனடிக்டும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்களாம். இருவரும் சந்தித்துக் கொண்டு நீண்ட நேரமாக ஜெபிப்பார்கள், இறை வார்த்தையை வாசிப்பார்கள். தனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை ஒருவர் மாற்றி ஒருவர் விவாதித்து அவற்றை தீர்த்து கொள்வார்களாம். இப்பேற்பட்ட ஒரு நல்ல உறவு முறையை அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். இறை விசுவாசத்தில் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள, ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த ஜெபிக்கும் முறையை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அப்படியாக ஒரு முறை இவர்கள் இருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்க நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. எனவே தன்னுடைய மடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக புனித பெனடிக்ட் உடனடியாக புறப்படுகிறார். அவர் புறப்படுவதை பார்த்தவுடனே புனித ஸ்கொலாஸ்டிகா தடுத்து, இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் என்னோடு இருங்கள், என்னோடு இருந்து ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இல்லை, எனக்கு நேரமாகிறது, ஏற்கனவே கால தாமதமாகிவிட்டது, நேரத்தோடு நான் மடத்திற்கு செல்ல வேண்டும் என்று புனித பெனடிக்ட் அவர்கள் எடுத்து கூற, உடனடியாக புனித ஸ்கொலாஸ்டிகா என்ன செய்தாராம்? கடவுளத்திலே வேண்டி ஜெபித்தாராம். புனித பெனடிக்ட் வெளியே செல்ல வேண்டும் என்று வெளியேறிய உடனே அடை மழை பெய்ததாம், புயல் காற்று வீசியதாம், அவரால் செல்லவே முடியவில்லையாம். அப்பொழுது புனித ஸ்கொலாஸ்டிகா இவ்வாறு சொல்லுகிறார், நான் உன்னை வேண்டினேன், நீ கேட்க மறுத்து விட்டாய். நான் கடவுளிடம் வேண்டினேன், அவர் எனக்கு செவிமடுத்தார். இப்பொழுது நீ விரும்பினால் செல்லலாம் என்று அவர் சொன்னாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, 3 நாட்களுக்கு பிறகு அவரது ஆன்மா இந்த பூமியை விட்டு வெளியேறி ஒளிரும், அதாவது பிரகாசிக்கின்ற வெண்புறா வடிவிலே அது வெளியேறியதாம். புறப்பட்டு சென்றதை
புனித பெனடிக்ட் அவர்கள் காட்சியாக கண்டிருக்கிறார். ஆம், கல்வியாளர்கள், வலிப்பு நோய் உடையவர்களுக்கு இந்த புனிதை பாதுகாவலராக இருக்கிறார். கிபி 547 ஆண்டு இறைவனடி சேருகிறார் இந்த புனிதை. தூய கன்னி வாழ்வின் வழியாக தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு ஜபதப முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு நல்ல ஒரு துறவியாக வாழ்ந்த இந்த புனிதையினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அற்புதமான பாடம். இந்த புனிதையினுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளில் இறை ஆசிரை பெற பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். ஆமீன். பலியாயிருப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வல்லலும் கருணை வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வல்லலும் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிறங்குகின்றோம், முழு முதல் தலைவாயிறங்குகின்றோம். இவை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயிருப்பாய் உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீ. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீ. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித ஸ்கொலாஸ்டிக்காவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சிறந்த ஊழியனாக வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனே மக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனே மக்களித்தாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.